ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ராங்கென்ஸ்டைன். இது எழுதினவங்க மேரி ஷெல்லி. இந்த பர்டிகுலர் நாவலுக்கு தி மாடர்ன் ப்ரிமித்தியர்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு டைட்டிலும் உண்டு. 1818 தான் இதை ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் எடிஷன் அதுதான். தென் இது வந்து ஒரு காத்திக் நாவல் அப்படின்னு சொல்லும்போது ஹாரர் அண்ட் சயின்டிஃபிக் ரெண்டும் சேர்ந்த ஒரு நாவலாக இதை எழுதியிருப்பாங்க. மேரி ஷெல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க ட்ராவல் பண்ண எல்லா இடங்களையும் ஒரு லெட்டர் டைப்பில் அவங்க அம்மாவுக்கு எழுதுகிற மாதிரி, இல்லை அவங்க ஹஸ்பண்டுக்கு எழுதுகிற மாதிரி, இப்படி அவங்களோட நாவல் எல்லாமே போம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க ட்ராவல் பண்ண இடங்களை வச்சு, அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண இடங்களை வச்சு ஒரு லெட்டர் டைப்பில் தான் மோஸ்ட்டாக அவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த நாவலையும் ஒரு லெட்டர் டைப்பில் தான் இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேரி ஷெல்லி அவங்களோட 18 வயசுலேருந்தே அவங்களோட ரைட்டிங் கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பர்டிகுலர் நாவல் அவங்களோட 20th ஏஜ்லேயே இந்த நாவலை வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதோட செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலாந்து, அயர்லாந்து, இட்டாலி, ஃப்ரான்ஸ், ஸ்காட்லாந்து, இந்த மாதிரி மல்டிபிள் பிளேஸில் நடக்கிற மாதிரி இந்த நாவலை எழுதியிருப்பாங்க. இதோட ஃபர்ஸ்ட் எடிஷனில் வந்து மேரி ஷெல்லியோட நேம் மென்ஷன் பண்ணலை. செகண்ட் எடிஷனில் அவங்க நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு எபிஸ்டலரி நாவல். ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், விக்டர் ஃப்ராங்கென்ஸ்டைன். விக்டர் அப்படின்றவர் இந்த நாவலோட ப்ரொட்டகனிஸ்ட், ஒரு யங் சயின்டிஸ்ட், நரேட்டர். செகண்ட் கேரக்டர் தி மான்ஸ்டர். இது வந்து விக்டர் கிரியேட் பண்ணுற ஒரு கிரியேச்சர். நெக்ஸ்ட்டு ராபர்ட் வால்டன். இவர் ஒரு ஷிப்போட கேப்டனாக இருப்பார். தென் எலிசபெத் அப்படின்றவங்க விக்டரோட ஃபேமிலி ஒரு பொண்ணை அடாப்ட் பண்ணுவாங்க, சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. விக்டருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் நாவலில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் ஹென்ரி அப்படின்றவர் வந்து விக்டரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். சிக்ஸ்த் கேரக்டர் வில்லியம் விக்டரோட யங் பிரதர். நெக்ஸ்ட்டு ஜஸ்டின். இந்த பொண்ணு ரொம்பவே ஸ்வீட்டான இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு விக்டரோட வீட்டில் ஒரு சர்வன்ட் கேர்ளாக ஜாயின் பண்ணுறா. நெக்ஸ்ட்டு விக்டரோட ஃபாதர் அல்ஃபோன்ஸ் அண்ட் அவங்களோட அம்மா கெரோலின். ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். இது எபிஸ்டலரி நாவல் இல்லையா? ஸோ ராபர்ட் வந்து அவரோட சிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரில் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதான் இந்த நாவலாக கொடுத்துருக்குறாங்க. ராபர்ட் வந்து என்ன மாதிரியான ஒரு பர்சன்னா, அவரோட பேஷனை அவர் அச்சீவ் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு விரக்தியில் அவர் வந்து வேற எங்கேயாவது ட்ராவல் போனால் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் போல், அந்த சைடு ஆர்டிக் ஓஷன், ஐஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி இவர் ட்ராவல் போனதை பற்றியும் அந்த ட்ராவலில் என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவரோட மிஷன், இவர் நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்காததுனால தான் இவர் வந்து இந்த ட்ராவலுக்கு போகிறாரு. ஜேர்னி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த ஐஸ் வந்து ரொம்ப ஃப்ரீஸாக ஸ்டார்ட் ஆனதும் அவங்க ஷிப் வந்து ஒரு இடத்துல நிற்குது. ஸோ அந்த டைம் தான் இவங்க விக்டரை பார்க்குறாங்க. விக்டர் வந்துட்டு ஒரு இடத்துல தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கிறாரு. அவர் பக்கத்தில் ஒரு டாக் ஸ்லெட்ஜ் கூட இருக்குது. டாக் ஸ்லெட்ஜ் அப்படின்னு சொல்லும்போது ஹாலிவுட் மூவிலலாம் பார்த்துருப்போம். நிறைய டாகை வந்து ஒரே இதில் கட்டி அதில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டாக் ஓடுற ஸ்பீடில் அங்கே நிற்கிற அந்த மேனும் மூவ் ஆகிற மாதிரி அதை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் அதில் கீழே விழுந்து கிடக்கு. ஸோ அதில் ட்ராவல் பண்ணி வந்து தான் அவர் விழுந்திருக்கிறாரு அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ இதை பார்த்த உடனே வால்டர் வந்து அவரை ரெஸ்கியூ பண்ணி இவரோட ஷிப்பில் கூட்டிகிட்டு வராரு. ரொம்பவே வேர்ஸ்டான ஒரு கண்டிஷனில் தான் இப்போ விக்டர் இருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே அவருக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்து அவரை ஓரளவு காம் பண்ணதுக்கப்புறம் அவர் நார்மல் ஆகலைன்னாலும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறாரு. ஸோ இப்போ வால்டன் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, யார் நீங்கள், எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரோட ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ அவர் நரேட் பண்ணிட்டு இருக்கிறதே அவரோட தங்கச்சிக்கு அவர் சொல்லிட்டு இருக்கிறது. அதுலேயும் அவர் மீட் பண்ண ஒரு பர்சன் அவர்கிட்ட சொன்ன டெய்லையும் அவர் வந்து எழுதுறாரு அப்படின்னா அது ஸ்டோரி வித்தின் அ ஸ்டோரி தானே. ஸோ இப்போ விக்டரோட ஸ்டோரியை அவர் என்ன மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா, விக்டர் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு, ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டெய்ல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட இயர்லி லைஃப், நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது ஜெனீவாவில் தான் நான் இருந்தேன். ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஜெனீவா அப்படின்ற இடத்துல தான் நான் இருந்தேன். அந்த இடத்துல இருக்கும்போது என்னோட லைஃப் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு என்னோட ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஹாப்பியான பீஸ்ஃபுல்லான ஒரு சைல்ட்ஹுட் டேஸ் தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு 2 பிரதர் உண்டு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு பொண்ணையும் எங்கள் வீட்டில் அடாப்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க, என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணும் எங்களோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணா. தென் எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருந்தாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக போச்சு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஸ்டடீஸில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் உண்டு. ரொம்பவே அப்சஸ்டாக இருப்பேன். ஒரு கொஷின் மட்டும் எனக்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, அவருக்கு வந்துட்டு லைஃப்பை வந்து ரீக்ரியேட் பண்ணணும். இன்னொரு ஆக்சுவலான ஒரு லைஃப்பை வந்து ஒரு பர்சனுக்கோ இல்லை அவர் க்ரியேட் பண்ணுற ஏதோ ஒரு க்ரியேச்சருக்கோ கொடுக்கணும் அப்படின்றது
அவருக்கு எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயம். லைஃப் அப்படின்றது நார்மலா நம்ம லீட் பண்றதெல்லாம் ஓகே. பட் இவரே ஒரு லைஃப கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவரு ரொம்ப ஆசைப்படுவாரு. ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட ஃப்ரெண்ட் ஹென்றி அண்ட் விக்டர் 2 பேரும் சேர்ந்து ஒரு யுனிவர்சிட்டில ஜாயின் பண்றாங்க. ஜெர்மனில இருக்கிற ஒரு யுனிவர்சிட்டில ஜாயின் பண்றாங்க. அங்க வந்து நேச்சுரல் பிலாசபி அண்ட் கெமிஸ்ட்ரி இது படிக்கிறாங்க. ஸோ இவர் ஏன் பிலாசபி அண்ட் கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்றாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு லைஃப கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. ஸோ சயின்டிஸ்ட் தான் அவரோட எய்மா இருக்கிறதுனால, கெமிக்கல் ரிலேட்டடா, பிலாசபி ரிலேட்டடா அது எல்லாத்தையும் ஒண்ணா படிச்சா தான் நான் இந்த மாதிரி ஒரு கிரியேச்சர உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்து படிக்கிறாரு. ஸோ அவரு படிக்கும்போதே அதுக்கான ஒரு மோட்டிவ், ஃபியூச்சர் கோல் எல்லாம் டிசைட் பண்ணிட்டு தான் அவரு படிக்க ஸ்டார்ட் பண்றாரு. அவரோட சைல்ட்ஹுட் அந்த டிசைர வந்து ரியாலிட்டி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும்போதே நெறைய ரிசர்ச் எல்லாமே பண்றாரு. ஒரு கட்டத்தில வந்து அவரு கன்வின்ஸ் ஆகுது. ஓகே நம்ம வந்து ஓரளவு ரிசர்ச் பண்ணிட்டோம். நம்மளால இத ட்ரை பண்ணா இத முடிக்க முடியும். சக்சஸ் ஆகுற அளவுக்கு நம்மளால பண்ண முடியும் அப்படின்றது அவருக்கு தெரியுது. ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்போது இன்னும் நெறைய வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிட்டுனாலும், அத ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அதனால இன்னும் நெறைய நாலேஜபிளான விஷயங்கள் எல்லாத்தையும் தேடுறாரு. ஒரு கிரியேச்சர உருவாக்குறதுக்கு என்னலாம் தேவையோ எல்லாத்தையும் தேடுறாரு. அவரு எந்த அளவுக்கு அப்சஸ்டா இருக்கிறாரு அப்படின்னா, நெறைய நாட்கள் வந்து அவருக்கு ரொம்ப ஃபீவரிஷா இருக்கும். ரொம்ப உடம்பு சரியில்லாம காய்ச்சலா இருந்தாலும், அவரு தேடுறத நிப்பாட்டவே மாட்டாரு. நெறைய தேடிக்கிட்டே இருக்கிறாரு. டே டு டே அவரோட கிரியேஷனுக்கு தேவையான விஷயங்கள் அவர் பண்ணிட்டே தான் இருக்கிறாரு. அப்படி அவர் ஒரு கிரியேச்சர உருவாக்குறதுக்கு இறந்து போனவங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அத வச்சு ஒரு நியூ மேன வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு கிரியேச்சர உருவாக்கணும் அப்படின்றது தான் அவரோட இன்டென்ஷனா இருக்குது. ஸோ இத வந்து அவர் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் நைட்டு அவரோட சீக்ரெட் அப்பார்ட்மெண்ட்ல வச்சு இந்த மாதிரி அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ட பண்ணிட்டு இருக்கும்போது, சடனா அவரோட கிரியேச்சருக்கு வந்து உயிர் வந்துருது. ஓகேவா? அவர் நெனச்ச மாதிரி அவரோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்சஸ் ஆகுது. பட் அவரால அத நம்பவே முடியல. இது உண்மதானா? நம்ம இத கிரியேட் பண்ணிட்டோமா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாரு. ஆனா, இப்போ அது வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இவருக்கு ஓகேவா இருந்துச்சு. ஆனா, இப்ப அதுக்கு உயிர் வந்ததும், அத பார்க்குறதுக்கு இவருக்கே பயமா இருக்கு. ரொம்பவே ஹாரிஃபிக்கா, டெரிஃபிக்கான ஒரு பிக்சர் மாதிரி இருக்குது. ஏன்னா, வித்தியாசமான கை, கால் இதெல்லாம் வச்சு பார்க்குறதுக்கும், அது கொஞ்சம் வித்தியாசமா, டெரிஃபிக்கா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவருக்கும் ஒரு நிமிஷம் அத பார்க்கும்போது பயமா இருக்குது. இருந்தாலும் இதுதான் நம்மளோட லைஃப் டைம் கோல். இத கிரியேட் பண்ணணும்னு தான் நம்ம நெனச்சோம். பட் நம்ம நெனச்ச மாதிரியே அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இத பார்த்து பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இது நம்ம கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு, அவரு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கிறாரு. ஆனா, ரொம்ப நாட்கள் இத கிரியேட் பண்றதுக்காக தூக்கம் இல்லாம இருந்தாரு இல்லையா? ஸோ தூக்கம் இல்லாம இருந்ததுனாலயும், இப்போ ஓரளவு இது சக்சஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வொர்க் பண்ணோம்னா, இதுக்கு உயிர் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸோட அத வச்சுட்டு இவரு வந்து தூங்குறாரு. பட் இவரு தூங்க ட்ரை பண்ணாலும், அவரோட தூக்கத்துல எல்லாமே அந்த மான்ஸ்டர் வந்து அவர ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அதோட பிக்சர்ஸ் தான் அவரு தூங்கும்போது அவர் கண்ணு முன்னாடி வந்துட்டே இருக்கு. ஸோ அவரால நிம்மதியா தூங்கவே முடியல. ஒரு கட்டத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பயந்து வேகமா வெளிய ஓடுறாரு. அந்த தெருக்கள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா, அவருக்குள்ள ஒரு கில்ட் வர ஆரம்பிச்சுட்டு, நம்ம பண்ணது கரெக்ட் தானா? இதனால ஃபியூச்சர்ல எதுவும் ப்ராப்ளம் வருமா? அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. நம்ம ஒரு கிரியேச்சர உருவாக்கிட்டோம். அதனால நேச்சருக்கோ, இல்ல மத்த ஹியூமனுக்கோ, சொசைட்டிக்கோ எதுவும் ப்ராப்ளம் வருமா? அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. ஸோ அந்த தெருவுல வந்து அங்கேயும் இங்கேயும் லாந்திட்டு இருக்கிறாரு. தென் அவர் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது, அந்த இடத்துல வந்து அவர் கிரியேட் பண்ண அந்த கிரியேச்சர் இல்ல. அவருக்கு ஒண்ணுமே ஓடல. ஏன்னா, அவர் அந்த கிரியேச்சருக்கு இன்னும் ப்ராப்பரான எந்த ஒரு விஷயமும் பண்ணல. அதுக்குள்ள அது வெளிய போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பயப்படுறாரு. இப்ப அவரோட ஃப்ரெண்டான ஹென்ரிய அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வராரு. நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணேன். ஒரு கிரியேச்சர கிரியேட் பண்ணேன். இப்போ அந்த கிரியேச்சர் என்னோட கண்ட்ரோல் இல்லாம வெளிய போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லும்போது, அவனுக்கும் அத நெனச்சு பயமா இருக்குது. ஏன்னா, அது ப்ராப்பரா நம்ம டிசைன் பண்ணோம்னா, அதுக்கேத்த மாதிரி அது வந்து வொர்க் பண்ணும். பட் இத வந்து ப்ராப்பரா முடிக்கிறதுக்கு முன்னாடி அது வெளிய போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. விக்டர் வந்து ஆல்ரெடி ஒழுங்கா தூங்காததுனால அவருக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. இப்ப இந்த மான்ஸ்டர நெனச்சு, அதனால வரக்கூடிய ஃபியூச்சர் கான்சிக்வென்ஸஸ நெனச்சும் அவருக்கு இன்னும் பயமா இருக்குது. இதனால என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நெனச்சு, ரொம்ப ஒரு பயத்துல அவர் உடம்பு சரியில்லாம ஆயிடுறாரு. ஸோ இந்த மொமெண்ட் நம்ம வீட்டுக்கு போனா நம்ம ஃபேமிலியோட இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு ஒரு பீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜெனீவாக்கு போய் நம்ம ஃபேமிலியோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாரு. அவரோட யுனிவர்சிட்டியில எல்லா ஃபார்மாலிட்டீஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து கரெக்டா அவர் கிளம்புற நேரம், அவருக்கு ஒரு லெட்டர் வருது. லெட்டர ஓப்பன் பண்ணி பார்த்தா, அது வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கு. என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, "உன்னோட யங்கர் பிரதர் இறந்து போயிட்டான். வில்லியம் வந்து இறந்து போயிட்டான். அவன யாரோ கொலை பண்ணிட்டாங்க" அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. இத பார்த்த உடனே இவனுக்கு அப்படியே ஸ்டன் ஆயிட்டான். இவனால நம்பவே முடியல. இப்போ வேகமா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது சில வுட்ஸ் எல்லாம் தாண்டி வர வேண்டியது இருக்கு. அப்போ அந்த வுட்ஸுக்கு இடையில இவன் கிரியேட் பண்ண அந்த கிரியேச்சர பார்த்துடுறான். அத பார்த்த உடனே
அவன் முடிவு பண்ணுறான். கண்டிப்பாக இவனோட பிரதர் இறந்ததுக்கு அந்த கிரியேச்சர் தான் காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஜஸ்டின் அப்படின்ற ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, ஒரு இன்னசென்ட்டான அந்த கேர்ள், அவளை வந்து எல்லாருமே அக்யூஸ் பண்ணுறாங்க. அவளால் தான் இவன் வந்து இறந்து போயிருக்கான், அவள் தான் கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அக்யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அவளோட பேக்கெட்டில் வந்துட்டு வில்லியமோட ஒரு லாக்கெட் இருந்திருக்கும். ஸோ அதனால் இவ தான் கண்டிப்பாக கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அவளை கர்ஸ் பண்ணி அட்லாஸ்ட் அவளை கண்டிப்பாக கொலை பண்ணியே ஆகணும் இவனை கொன்னதுனால அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பனிஷ்மெண்ட்டாக அவளை கொலை பண்ண சொல்லிடுறாங்க. இப்போ அவளும் இறந்து போயிட்டா, இவனோட பிரதரும் இறந்து போயிட்டான். பட் இவனுக்கு வந்து தெரியுது இவ ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேர்ள், இவ பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ 2 இன்னசென்ட் சோல் இறந்து போகிறதுக்கு நான் ஒரு ரீசன் ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கில்ட்டில் இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஸோ ஆல்ரெடி அவனோட ஹெல்த் கண்டிஷனும் மோசமாக இருக்குது. இப்போ மென்டலி அவன் ரொம்ப சிக்காக இருக்கிறதுனால வெக்கேஷன் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மவுண்டெயின் பக்கத்தில் போகிறான். அப்படி போயிருக்கும் போது சடனாக அவன் கிரியேட் பண்ண அந்த மான்ஸ்டரை பார்க்குறான். அதை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் இவனுக்கு பயமாயிருது. தென் அந்த மான்ஸ்டர் வந்து இவன் கிட்ட பேசுது. அதை பார்த்த உடனே இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு பேசுறதுக்கெலாம் நான் எதுவும் ட்ரைனிங் கொடுக்கவே இல்லையே, டீச் பண்ணவே இல்லையே, அப்புறம் எப்படி அது பேசுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். அப்போ தான் அது வந்து ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணுது. நான் வில்லியமை கொலை பண்ணேன், ஆனால் என் சைடில் இருக்கிற எக்ஸ்பிளனேஷனையும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லுது. அதை அவன் எவ்வளோதான் இக்னோர் பண்ணாலும் அதை அகெயின் அண்ட் அகெயின் பெக் பண்ணுது. தயவு செஞ்சு என்னோட சைடில் இருக்கிற ஸ்டோரியை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி பேச ஆரம்பிச்சது, தென் எதுக்காக வில்லியமை கொலை பண்ணுச்சுன்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுது. என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களோட அந்த லேப்ல இருந்து நான் தப்பிச்சு போனேன் இல்லையா, அப்படி தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா நிறைய இடங்கள் போனேன். எல்லா இடத்துலையும் எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்குனாங்க, என்னை ரொம்ப அசிங்கமாக பார்த்தாங்க, எல்லாரும் என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த ஹியூமன் எல்லாருக்கும் பயந்து நான் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்தேன். அது ஒரு வீடு, அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த ஷெட்டில் தான் நான் வந்து ரொம்ப நாள் இருந்தேன். அந்த ஷெட்டில் இருக்கும்போது தான் அந்த வீட்டில் நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நான் நோட்டீஸ் பண்ணேன். அந்த வீட்டில் வந்து ஒரு பிளைண்ட் மேன் இருந்தார். அவருக்கு ஃபெலிக்ஸ் அண்ட் அகத்தா அப்படின்னு சொல்லி 2 பசங்க உண்டு. அந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நான் நோட்டீஸ் பண்ணேன். அப்படி தான் நான் பேச கற்றுக்கிட்டேன். ஃபெலிக்ஸ் அப்படின்ற அந்த பையனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா. அந்த பொண்ணுக்கு அவன் எப்போவுமே ஃப்ரெஞ்ச் டீச் பண்ணுவான். அப்படி அவன் டீச் பண்ணும்போது அதை நான் கேட்டு தான் நானும் ஃப்ரெஞ்ச் பேச கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னால் இப்போ ரீட் பண்ணவும் முடியும். நான் ஒரு 3 புக்ஸ் கூட ரீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். தென் இவங்களோட சிட்டுவேஷனுக்கு, அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட சிட்டுவேஷனுக்கு என்ன காரணம், அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எதுக்கு ஃப்ரெஞ்ச் தெரியல அப்படின்லாம் யோசிக்கும்போது அதில் பேக்ரவுண்ட் ஸ்டோரியாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பிளைண்ட் மேன் இருக்கிறார் இல்லையா, இவர் வந்து ரொம்ப வெல்த்தியான ஒரு பர்சனாக தான் இருந்திருப்பார். ஆனால் இவரோட சன்னான ஃபெலிக்ஸ் என்ன பண்ணுவான்னா, ஒரு நாள் ஒரு டர்க் ஃபேமிலிக்கு வந்து, ஒரு டர்க்கிஷ் பீப்புளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவான். வந்து இல்லீகலாக அந்த ஹெல்ப்பை இவன் பண்ணதுனால அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இவங்க ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே கவர்மெண்ட் எடுத்துட்டு இவங்கள உடனடியாக பாரிஸை விட்டு நீங்கள் வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ அப்படி தான் இவங்களோட ஃபேமிலி வந்து லெஃப்ட் ஆகிருக்கும். அந்த டர்க் ஃபேமிலி இவங்க வெளியே வந்ததுக்கப்புறமும் இந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஃபேமிலியில் உள்ள இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் சோபி அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் இவனுக்கு லாயலாக இருப்பா. ஸோ அவளுக்கு ஃப்ரெஞ்ச் தெரியாது அப்படின்றதுக்காக தான் ஃபெலிக்ஸ் வந்து அவளுக்கு ஃப்ரெஞ்ச் சொல்லி கொடுத்துட்ருப்பான். அதை கேட்டு தான் இவனும் வந்து அந்த மான்ஸ்டரும் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கும். அந்த மான்ஸ்டருக்கு இவங்க ஃபேமிலியை பார்க்கும்போது அவங்களோட சேர்ந்து நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் இவன் ட்ரை பண்ண போனால் ஒருவேளை அவங்க வந்துட்டு இவனோட அப்பியரன்ஸை பார்த்து அடித்து துரத்தி விட்ருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இவனுக்குள்ளே இருக்கும். ஸோ அவன் வந்து ட்ரை பண்ணாமல் இங்கேருந்தே அந்த ஷெட்டில் இருந்தே அவன் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பான். ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் 3 பேருமே வெளியே போயிடுறாங்க. அப்படி போனதுக்கப்புறமா அந்த பிளைண்ட் மேன் மட்டும் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ இவன் போயிட்டு அந்த பிளைண்ட் மேனை அப்ரோச் பண்ணுறான். அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அவரும் ஜஸ்ட் யாரோ ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க, அவர் ஒரு ட்ராவலர்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிறான். இவரும் அதை நம்பிட்டு அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க திரும்பி வர்ற வரைக்கும் அவங்கக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கிறான். இவனுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி இருக்குது. ஒருத்தங்க கிட்ட பேசும்போது மான்ஸ்டரையும் ஒருத்தங்க அக்செப்ட் பண்ணிக்கும் போது அவனுக்கு ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறான். தென் அவங்க 3 பேரும் ரிட்டன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மான்ஸ்டரை பார்த்த உடனே 3 பேரும் பயந்து அவனை அடித்து துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவனும் வெளியே ஓடிடுறான். நெக்ஸ்ட் டே இவன் திரும்பி வந்து அந்த வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டில் யாருமே இல்லை. ஸோ கோவத்தில் அந்த வீட்டுக்கு ஃபயர் வச்சுட்டு இவன் ஓடி வந்துடுறான். நெக்ஸ்ட் இப்போ அவனுக்கு எங்கே போகிறதுனே தெரியல. ஸோ ஜெனீவாக்கு வரான். ஜெனீவாவில் அந்த காட்டு வழியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் வில்லியமை பார்க்குறான். வில்லியம் வந்து ஒரு சின்ன பையன் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவன் கூட சேர்ந்து விளையாடணும்னு எனக்கு
எனக்கும் ஆசையா இருந்துச்சு. ஆனா, அவன் என்னோட அப்பியரன்ஸ வந்து மார்க் பண்ணி டீஸ் பண்ற மாதிரி பேசின உடனே அது எனக்கு ட்ரிகர் ஆயிருச்சு. ஸோ, கோவத்தில தான் நான் அப்படி பண்ணிட்டேன். அவன் இறந்து போவான்னு நான் நினைக்கல. ஸோ, வந்து அது ஆக்சிடென்டலா நடந்தது. அதுக்கப்புறம் அந்த லாக்கெட் எப்படி அவகிட்ட போச்சுன்னா, நான் கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது அந்த பொண்ண பார்த்தேன். அந்த பொண்ணுகிட்ட நான் பேசலாம்னு நினைக்கும்போது, அந்த பொண்ணும் என்ன வேற மாதிரி தான் பார்த்தா. அவளும் பயந்து என்ன தொரத்த தான் செஞ்சா. ஸோ, வில்லியம் கிட்ட இருந்து எடுத்த அந்த லாக்கெட்ட வந்து நான் அவகிட்ட குடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டேன். ஸோ, இதுதான் நடந்துச்சு. இன்டென்ஷனா நான் யாரையும் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி, அது பக்கம் இருக்கிற அந்த ஒரு நியாயத்த சொல்லுது. இருந்தாலும் இவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எப்படியோ 2 உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்றான். இப்போ அந்த மான்ஸ்டர் என்ன கேட்குது அப்படின்னா, எனக்கு ஒரு கம்பேனியன் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ, எனக்காக ஒரு கேர்ள வந்து நீ கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவர் வந்து அத அக்செப்ட் பண்ண மாட்றாரு. ஏன்னா ஆல்ரெடி இவனால 2 உயிர் போயிடுச்சு. இன்னொரு கிரியேச்சர நம்ம உருவாக்கணும் அப்படின்னா, அது வந்து சொசைட்டில பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணிரும். ஸோ, முடியாது அப்படின்னு சொல்றான். பட் இந்த மான்ஸ்டர் வந்து அகைன் அண்ட் அகைன் நெறைய எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து அவன வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது. அட் லாஸ்ட் இவன் வந்து கன்வின்ஸ் ஆகுறான். சரி ஓகே, இவனுக்குன்னு ஒரு கம்பேனியன் இருந்தா, இவன் சொசைட்டில வேற யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறான். இப்போ அவனோட ஃப்ரெண்டான ஹென்ரிய கூட்டிட்டு விக்டர் வந்து இங்கிலாந்துக்கு போறான். இங்கிலாந்து போய் இத பத்தின ரிசர்ச் பண்றான். ஒரு ஃபீமேல கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இன்னும் என்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றான். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்காட்லாண்ட்ல அவனோட ஃப்ரெண்டான ஹென்ரிய விட்டுட்டு இவன் மட்டும் ஒரு ஐலேண்டுக்கு போறான். அந்த ஐலேண்ட்ல அவனுக்கு தேவையான அந்த லேப் இருக்கு. அந்த இடத்துல இவனும் அந்த மான்ஸ்டரும் மட்டும் இருந்து இன்னொரு கிரியேச்சர கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃபீமேல கிரியேட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அந்த ஜன்னல் வழியா அவன் வெளிய பார்த்தான்னா, அந்த மான்ஸ்டர் வந்து ரொம்பவே ஃபியூரியஸா இவன பார்த்துட்டே இருக்கு. அத பார்க்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்குது. அத பார்த்த உடனே இவன் என்ன முடிவு பண்றான் அப்படின்னா, இத பார்த்தாலே இவ்ளோ பயமா இருக்குது. இதே மாதிரி நம்ம இன்னொன்னு கிரியேட் பண்ணிட்டோம்னா, இதுங்க 2ம் சேர்ந்து நெறைய இதே மாதிரி கிரியேட் பண்ணும். ஸோ, இதனால சொசைட்டிக்கு கண்டிப்பா ஒரு பிரச்சனை தான் வருமே தவிர, இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. அதுக்கப்புறம் நம்ம அத கண்ட்ரோல் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ, இத நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஸ்டார்ட் பண்ண அந்த ஒர்க்கை வந்து அப்படியே டிஸ்மேண்டில் பண்ண மாதிரி எல்லாத்தையும் அங்கங்கே போட்டுறான். பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிடுறான். இதை தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்த மான்ஸ்டர் வந்துட்டு ரொம்பவே ஃபியூரியஸாக பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. அது வந்து கண்டிப்பாக நான் இதுக்காக ரிவெஞ்ச் எடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நான் உனக்கு சத்தியம் பண்ணி சொல்கிறேன், கண்டிப்பாக உன்னோட கல்யாணத்தன்னைக்கு உன்னோட லைஃப்பில் உன்னோட பார்ட்னர் இருக்க மாட்டாங்க, அப்போ தான் என்னோட வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிடுது. இப்போ விக்டர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இது வந்து அகெயின் ஒரு ஃபீமேலை கிரியேட் பண்ணிடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த லேக்ல ஒரு போட் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போறான். கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த லேக்ல போட்டுறான். இப்போ வந்து அவன் கரைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது பயங்கரமா காத்தடிச்சு அவனால அந்த ஐலாண்டுக்கு போக முடியல. வேற எங்கேயோ அந்த போட் வந்து தள்ளிட்டு போயிட்டு. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. ஒரு ஷோர்ல அவன் கிடக்குறான். முழிச்சு பார்த்தா அந்த இடம் என்ன இடம்னே அவனுக்கு தெரியல. அவன் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நிறைய போலீஸ்லாம் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒருத்தனை கொலை பண்ணிட்டீங்க, அதனால தான் அரெஸ்ட் பண்ணுறோம். யாரை நான் கொலை பண்ணேன், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்றப்போ அவங்க வந்து டெட் பாடியை காட்டுறாங்க. அது யாருன்னா இவனோட ஃப்ரெண்டான ஹென்றி. ஹென்றி வந்து இறந்து போயிட்டான். அவனோட கழுத்து எல்லா பகுதியிலையுமே மான்ஸ்டரோட அந்த நெயில் மார்க் எல்லாமே இருக்குது. அதை பார்த்த உடனே விக்டருக்கு தெரியுது, நான் கிரியேட் பண்ண அந்த மான்ஸ்டரோட வேலை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே பயமாகுது. ரொம்ப சிக்காயிடுறான். இப்போ அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆனதுனால ப்ரிசனில் வச்சுருக்கிறாங்க. ப்ரிசனில் வச்சு அவனை நிறைய விசாரிக்கிறாங்க. ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிய வருது இதை அவன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணும்போது அவனோட அப்பா தான் வந்து விக்டரை கூட்டிகிட்டு போகிறாரு. 2 பேரும் ஜெனீவாக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா இப்போது விக்டருக்கும் எலிசபெத்துக்கும் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. சிஸ்டர்னு சொல்லி தான் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. பட் 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ 2 பேருக்கும் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. மேரேஜ் அப்போ இவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, விக்டர் கிட்ட ப்ராமிஸ் பண்ணுச்சு இல்லையா அந்த மான்ஸ்டர், மேரேஜ் அன்னைக்கு நைட்டு உன்னோட லேடி லவ் உன்னோட இருக்க மாட்டான்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணதுனால அவளுக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அவளை நீ வீட்லேயே இரு அப்படின்னு சொல்லி இவன் வெளியே வந்து நிற்பான். அந்த மான்ஸ்டர் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இவன் வெளியே அந்த மான்ஸ்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனோட ஒய்ஃப் வந்து கத்துற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்ட உடனே உனக்கு தெரிஞ்சிடுது அவன் ஒய்ஃபை வந்து அந்த மான்ஸ்டர் கொலை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விக்டரும் அவனோட அப்பாவும் சேர்ந்து அவளை பார்க்க போகும்போது அவங்க அப்பாவும் இறந்துடுறாரு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வீட்டில்
வீட்ல 2 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இப்ப இவளும் இறந்து போயிட்டான்றத பார்த்த உடனே அவங்க அப்பாவும் இறந்து போயிடுறாரு. ஸோ இப்போ இவனுக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்ல. அவன சுத்தி இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ அவனோட ஒரே இன்டென்ஷன் அந்த மான்ஸ்டர வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும். அத கிரியேட் பண்ணதே இவன் தான். அத எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அத தேடி இவன் வந்து அவனோட ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணுவான். அந்த மான்ஸ்டர கண்டுபிடிச்சு அத வேனிஷ் ஆக்கணும். அது மட்டும் தான் என்னோட இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேட ஆரம்பிப்பான். அப்படி அவன் வந்து அந்த நார்த்தன் சைடு தேடிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் அந்த மான்ஸ்டர் வந்து இவன் கண்ல படும். ஆல்மோஸ்ட் ரொம்ப சேஸ் பண்ணி அந்த டாக்ஸோட சேர்ந்து அவன் அந்த மான்ஸ்டரை பிடிக்கிற சமயத்துல அவங்க 2 பேரும் நிக்கிற அந்த ஐஸ்ல வந்து ஒரு கிராக் கிரியேட் ஆயிரும். அந்த கிராக்னால என்ன ஆகுதுன்னா 2 பேரும் அப்படியே செப்பரேட் ஆயிடுறாங்க. ஒரு கேப் விழுந்துருது. ஸோ அதனால தான் இவன் தண்ணியில மூழ்கி இருக்கிறான். அப்படி மூழ்கும் போது தான் நீங்க பார்த்து என்னை ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். ஸோ ஆல்ரெடி இது வந்து வால்டன் அவனோட சிஸ்டருக்கு எழுதுகிற ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில தான் அவன் வந்து விக்டரோட ஸ்டோரியை மென்ஷன் பண்ணியிருந்தான். அந்த விக்டரோட ஸ்டோரியிலையும் மான்ஸ்டர் அவனுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுது. ஸோ நிறைய ஸ்டோரி வித்தின் ஸ்டோரி மாதிரி கண்டினியூஸாக நிறைய பேர் நரேட் பண்ணுற மாதிரி தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ விக்டரோட கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாயிட்டு இருக்குது. டவுனுக்கு போனால் மட்டும்தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அந்த ஷிப்பில் அவங்களால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவனை கூட்டி போயிட்டுருக்குறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பாதி வழியிலேயே அவன் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகி இறந்து போயிடுறான். இப்போ அவங்க வந்து டவுனை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்குறாங்க. அப்போது அவனோட அந்த பாடியை வச்சிருக்கிற அந்த ரூமில் வந்து திடீர்னு ஒரு நாள் அந்த மான்ஸ்டர் வந்து நிற்கிறத வால்டன் பார்க்குறாரு. அந்த மான்ஸ்டர் நின்று அழுதுட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே மான்ஸ்டர் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு மான்ஸ்டர் சொல்லுது, இது என்னை கிரியேட் பண்ண ஓனர் வந்து இறந்து போயிட்டாரு. இப்போ நான் ரொம்ப தனிமையில் இருக்கிறேன். ஹேட்ரட், சஃபரிங்ஸ் இதை மட்டும்தான் நான் வந்து சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு சந்தோஷம் அப்படின்றதே கிடையாது. என்னோட ஓனரும் இறந்து போயிட்டதுனால இந்த லைஃப் எனக்கு வேண்டான்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட லைஃப் இதோட முடிஞ்சு போயிடும். என்னோட ஓனர் போன இடத்துக்கே நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸில் விழுந்து அந்த மான்ஸ்டரும் இறந்து போயிடுது. ஸோ இதோட இந்த நாவல் வந்து எண்ட் ஆகுது. ஸோ நம்மளோட கற்பனைக்கெலாம் அப்பாற்பட்டு இறந்த உடல்களை வச்சு இன்னொரு உயிரை கிரியேட் பண்ணால் அதனால என்ன மாதிரியான இம்பேக்ட் எல்லாம் கிரியேட் ஆகும் அப்படின்றத ரொம்பவே அழகாக இதில் நரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.